காவியா, நேரமாச்சு எந்திரிமா. தலகாணியை வச்சிருக்கா சந்திரா. காவியாவை பாத்தியாப்பா? உங்க கூட தரமா படுத்துருப்பா அவ. இப்ப பார்த்தா தலையணை வச்சு போர்வை போத்திருக்குப்பா. ஆளையே காணப்பா. இவ்வளவு காலையில எங்க பொறுக்க போயிருப்பான்னு தெரியலையே. ஏய் வாயை மூடு. ஒருவேளை அந்த உத்தமம் ஆளை வச்சு காவியாவை கடத்திருப்பானோ? தலைவன்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு பாட்டி சொல்றாங்க. அவ்வளவு உத்தமம் தூக்கி இருப்பாரா? உத்தம வீடு பூந்து தூக்குறவனா இருந்தா நேத்தே பண்ணிருப்பான். இப்பவே நான் ராணிக்கு ரேவதிக்கு போன் பண்ணேன். ஹலோ, காவியாவை காலையில இருந்து காணோமா. காவியம்மா வந்துட்டீங்களா? சொன்னபடியே வர வச்சிட்டீங்க. காவியா, முகூர்த்தத்துக்கு நேரமாவது. உனக்காக ஒரு சூப்பரான புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் போய் இதை கட்டிட்டு வா. போ. ரூம் அந்த பக்கம் இருக்கு. நான் இன்னும் எதையுமே மறக்கல. என்ன உள்ள வச்சுட்டு மொத்த குடும்பமும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்து வச்சு டார்ச்சர் பண்ண போறேன். ராணி ரேவதியும் காணுமே. நான் என்ன பண்ணுவேன்? அக்கா போனே எடுத்துட்டு போல, ரூம்லயே வச்சிட்டு போயிருக்கா. ஐயோ, அப்பா, அக்கா ஏதோ லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிருக்கா. நீ படி. அப்பா, பாட்டி என்ன மன்னிச்சிருங்க. என்னால பூஜா, விக்கி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுக்கு மேலயும் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அப்பா, நான் உங்ககிட்ட கேட்காம இது வரைக்கும் எந்த முடிவையும் எடுத்ததில்ல. பாட்டி, உங்ககிட்டயும் சொல்லாம நான் எதுவும் பண்ணதில்ல. முதல் முறையா உங்க எல்லாரையும் மீறி நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இந்த முடிவு உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நீங்க யாரும் என்னால கஷ்டப்பட மாட்டீங்க. நான் போறேன். உத்தமன் கிட்ட இருந்து உங்க எல்லாரையும் காப்பாத்த நான் உத்தமன் கிட்டயே போறேன். பாத்தீங்களாமா இந்த காவியை எப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு போயிருக்கான்னு. அந்த உத்தமன் கொடுத்த டார்ச்சருக்கு பயந்துதான் காவியா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா பாட்டி. அவ குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. ஐயா, நாங்க ரெடி. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? வீட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதான் இங்க பெரியவங்க யாரும் இல்லையே. ஆமா, இல்ல. சாமியை கும்பிட்டுட்டு மனமேடையில உட்காருங்க. சரி. எனக்கு சாமி கும்பிடணும். நான் போயிட்டு வரேன். அவ குடும்பத்தோட நிம்மதியே இந்த கல்யாணத்துல தான் இருக்கு. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் அவ இங்க இருந்து ஓட மாட்டா. இந்த மனக்கோலம் எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல. இந்த கோலத்துல என்ன பாக்குறது உனக்கும் புதுசு இல்ல. எவ்வளவோ சோதனைய கொடுத்துட்ட. எல்லாத்துல இருந்தும் மீண்டு வந்துட்டேன். இப்படியும் எல்லாத்துல இருந்தும் என்ன மீட்டு கொண்டு வந்துருவேன்னு நம்பிட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் உத்தமனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எப்பவும் போல இதையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துரு. நான் அதுக்காக உன் மேல கோவெல்லாம் பட போறதில்ல. ஆனா என் குடும்பத்தை மட்டும் அந்த உத்தமன் கிட்ட இருந்து காப்பாத்திரு. ஹலோ குரு, காவிய பிரச்சனையும் சரி, உங்க பிரச்சனையும் சரி, எல்லாமே இன்னைக்கு முடிவுக்கு வரப்போகுது குரு. நான் போட்டோ ஷூட்டுக்காக கோவிலுக்கு வந்தேன். இங்க வந்த உத்தமன் கல்யாண மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னடா சொல்ற? அவன் யார கல்யாணம் பண்றா? அதெல்லாம் தெரியல குரு. இங்க நடக்கிறத பார்த்தா கல்யாண மாதிரியே இல்ல. அவன் மட்டும் தான் மேடையிலே இருக்கான். குட்டி புலி, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குடா. ஃபர்ஸ்ட் பொண்ணு யாருன்னு பாரு. குட்டி புலி, பொண்ணு காவியாவா? ஆமா குரு, பொண்ணு காவியா தான். நினைச்சேன்டா இந்த காவியா இப்படிதான் ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணுவான்னு. குட்டி புலி, நீ ஃபர்ஸ்ட் போனை வை, நான் திருப்பி கால் பண்றேன். போனை எடு ராணி. சொல்லுங்க தீபக். ராணி, காவியா எங்க இருக்கா? தெரியல தீபக். காலையில இருந்தே அவ வீட்ல ஆள் இல்ல. ஏதோ உத்தமனை பார்க்க போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஐயோ ராணி, உத்தமனை பார்க்க போல, அவனை கல்யாணம் பண்ண போயிருக்கா. என்னது, உத்தமனை கல்யாணம் பண்ண போயிருக்காளா? தம்பி, பாட்டி, உங்களுக்கு எப்படி தெரியும் என் பொண்ணு உத்தமனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு? இப்பதான் அசிஸ்டன்ட் மாங்காட்டம்மன் கோயில்ல இருந்து கால் பண்ணா. உத்தமனையும் காவியம் கல்யாண செட்டப்ல பாத்துருக்கான். நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்பி அந்த கோயிலுக்கு வாங்க, நானும் வந்துடுறேன். சரிப்பா. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த கல்யாணம் நடக்காம நீ தான் பாத்துக்கணும். நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். குரு, தனியா நான் என்ன பண்றது? டேய், அதெல்லாம் நீ ஏதாவது யோசிடா. எனக்கு டைம் இல்ல, நான் முதல்ல அங்க வரேன். இரு. ஹலோ, யாரு? நான் தீபக் பேசுறேன். உன் தம்பி உனக்கு உயிரோட வேணும்னா அவன் பண்ற அநியாயத்துல ஒழுங்கா நிப்பாட்ட சொல்லு. இங்க பார், அவன் மட்டும் காவிய கழுத்துல தாலியை கட்டினா சத்தியமா சொல்றான் அவனை கொல்லாம விட மாட்டேன். உன் தம்பியை கையில சாவ கூடாதுன்னா எனக்கு முன்னாடியே மாங்காட்டம்மன் கோயிலுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்து. அந்த தீபக் போன் பண்ணி உத்தம காவிய கழுத்துல தாலி கட்ட போறதா சொல்றாங்க. ஏதோ கோவில்ல வேற சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியுமா? ரூம்ல பாப்போம் வா. ஆளை காணோம். அவன் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. மாங்காட்டம்மன் கோயில் தாங்க சொன்னா. நாராயணா, சீக்கிரம் வண்டி எடு. டேய் தம்பி, என்னடா இதெல்லாம்? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க ரெண்டு பேரும் இங்க எப்படி வந்தீங்க? முதல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? தீபக் தான் மாப்ள போன் போட்டு மிரட்டினான். காவியா கழுத்துல தாலியை கட்டினா உன்னை கொன்னுடுவேன்னு. அதுக்கு பயந்துதான் நானும் உங்க அக்காவும் பதறி போய் ஓடி வரோம். அவனுக்கு எப்படி இந்த கல்யாணத்தை பத்தி தெரியும்? அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு தெரியாது. முதல்ல அவன் இங்க வந்து கலாட்டா பண்றதுக்குள்ள போயிடலாம் தம்பி. அவன் எப்படி வந்து கல்யாணத்தை நிறுத்துறான்னு நானும் பாக்குறேன். வாங்க சாமி. ஐயா, மந்திரம் சொன்ன வரைக்கும் போதும். தாலி கட்டுற மந்திரத்தை சொல்லுங்க. சரிங்க ஐயா. சத்யலட்சுமியே போற்றிவோம். ஐயா இந்தாங்க, சாமியை நல்லா கும்பிட்டுட்டு தாலியை கட்டுங்க. விஜயலட்சுமியே போற்றிவோம். வித்யாலட்சுமியே போற்றிவோம். வேண்டாமா, நிறுத்து. இருங்கப்பா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? வேண்டாம்பா, தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இது என்னோட முடிவுதான். எனக்கு ஏன் வாழ்க்கையை விட உங்க சந்தோஷம் தான் முக்கியம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. காவியா, உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? உன் வாழ்க்கையே போனதுக்கு அப்புறம் உன் குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கும்? முதல்ல இறங்கி வாடி. ஆமா காவியா, எந்திரிச்சு வா. உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் தனியா வந்தேன். நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த கல்யாணம் வேண்டாமா? நாம பிச்சை எடுத்தாவது பொழைச்சுக்கலாம். தயவு செஞ்சு சொல்லு, எந்திரிச்சு வாமா. அப்பா, என்ன மீறி இந்த கல்யாணம் நடந்துச்சு. இதே இடத்துல கழுத்து அறுத்து செத்து. என்ன விடுங்க. என் அப்பா தான் எனக்கு முக்கியம். என்னப்பா பண்றீங்க? ப்ளீஸ் பா, கத்தியை கீழே போடுங்க. முடியாதுமா. என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். ராணி ரேவதி, அப்பாவை புடிங்க. அவர் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க.
நீதான் அவ்வளவு பிடிவாதமா இருந்தியே நீயே வந்து காப்பாத்து. அவன் என்ன மிரட்டுறது? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, நானே உங்க அப்பன் கழுத்தை அறுத்து போட்டுருவேன். மாப்பிள ஏற்கனவே நிறைய அவமானப்பட்டாச்சு, இனிமேல அவமானப்பட முடியாது. நீ தாலியை கட்டிடு. எனக்கு என் அப்பா தான் எல்லாமே. அவருக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என் கண்ணு முன்னாலேயே வாழ்க்கை நாசமா இருந்தா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு தாலி கட்டுற நேரத்துல வேண்டாம்னு சொன்னா நான் விட்டுருவேனா? இன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டாம விட மாட்டேன். அக்கா சீக்கிரம் அந்த தாலி எடு.